ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியாவுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி டாஸ் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. மேட்ச் ஆரம்பிச்சு 5 ஓவர் கூட போடல, அதுக்குள்ளே மழை வந்து மேட்ச்சுக்கு எடுத்துருச்சு. சரி, மழை நின்று மேட்ச் ஆரம்பிச்சு பார்த்துட்டே இருந்தால் கிரவுண்ட் ஸ்பான் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஆனால் மழை நிற்கிற மாதிரி தெரியல. இந்த நாளில் வெறும் 13 ஓவர் மட்டும் தான் போட்டாங்க. ஆனால் மழை நிற்கிற மாதிரி தெரியாதனால இந்த நாளை கால்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சுக்கு சப்போர்ட் பண்ணால் நம்ம சாரா டெண்டுல்கர் வந்திருக்காங்க. சுப்மன் கில்லோட 100 இருக்குமா அந்த மேட்ச்சில். விராட் கோலி ஆஸ்திரேலியாவுக்கு மட்டுமே எதிராக 100 மேட்ச் ஆடி இருக்காரு. ஒரு மனுஷன் 100 மேட்ச் ஆடுறதே கஷ்டம். இந்த மனுஷன் ஒரு டீமுக்கு எதிராக மட்டுமே 100வது மேட்ச் இன்னைக்கு ஆடுறாரு. இன்னைக்கு மட்டும் தான் மழை பெய்யுதுன்னு பார்த்தா அந்த டெஸ்ட் மேட்ச் நடக்கிறதுக்கு எல்லா நாளே மழை இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் விடுங்க. நியூசிலாந்துக்கு இங்கிலாந்துக்கு இடையான 3வது டெஸ்ட் போட்டி தான் டீம் சோதி லாஸ்ட் டெஸ்ட் போட்டி. இதில் பேட்டிங் செய்த டீம் சோதி வெறும் 10 பால் 23 ரன் அடிச்சு 3 6 ஒரு 4 பட்டையை கிளப்பியிருப்பாரு. டே 1ஓட இடையில சாக்சனோட அற்புதமான 15 319க்கு 9 அந்த டேயை முடிச்சுட்டாங்க. பாகிஸ்தானுக்கும் சவுத் ஆப்பிரிக்கா இடையில 2020 போட்டியில் ரீசா ஹெண்ட்ரிக்ஸோட அற்புதமான சென்சுரினால சவுத் ஆப்பிரிக்கா அந்த மேட்சை வின் பண்ணி சீரீஸை வின் பண்ணிட்டாங்க. ஜிம்பாப்வேக்கும் ஆப்கானிஸ்தான் 2020 போட்டியில் ஆப்கானிஸ்தான் 50 ரன் ஜெயிச்சிட்டாங்க. நாளைக்கு நடக்கிறக்க போட்டு தான் சீரீஸை யார் வின் பண்ணணும்னு சொல்ல போகுது. நாளைக்காச்சும் 1 டே ஃபுல்லாக நடக்குமா, இல்லை இதே மாதிரி 2வது நாள் கால்ட் ஆஃப் ஆயிருமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?